ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரிபப்ளிக் டேக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க 26/1/2025 அதாவது நாளைக்கு நைட்டு 12 o'clock முன்னாடி ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஆஃபர் பிரைஸ்ல கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1799. ஓகேவா? ஸோ 2500 வந்து ஆப்ல இருக்கும். ஸோ ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி டெஸ்ட் பேட்ச்க்கு பாத்தீங்கன்னா நீங்க 599 பே பண்ண வேண்டாம். 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1199. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கு 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ் பாத்தீங்கன்னா 399. நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன், நான் கரண்ட் அஃபேர்ல மட்டும் தான் வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரயில்வே எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேரும் இதுல கவர் பண்ணிருப்போம். 2024 கரண்ட் அஃபேர் பிளஸ் அப்கமிங் டேஸ், அதாவது 2025 ஜனவரியில இருந்து இனி வரக்கூடிய நாட்கள் எல்லா கரண்ட் அஃபேருமே இதுல தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். ஸோ இங்கிலீஷ் கோர்ஸோட ஃபீஸ் எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பா இங்கிலீஷ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இங்கிலீஷ் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. ஓகேவா? ஸோ இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா 26/1/2025 நாளைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். ஸோ டோட்டலா 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் டீம் வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ எப்போ வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்றாங்களோ அப்போ வந்து இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓவராலா எல்லா கோர்ஸுமே சேர்த்து 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் டீம் வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா குரூப் டிக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ நாளையில இருந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். சப்போஸ் நீங்க குரூப் டி எக்ஸாம் படிச்சாலும் ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்டிபிசிக்கான செகண்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஆஃபர் வந்து 26/1/2025 நாளைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். இந்த ஆஃபர் பிரைஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ், நீங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க மேக்ஸ் தனியா, ரீசனிங் தனியா, இங்கிலீஷ் தனியா, அப்படி தனித்தனியா ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கோர்ஸோட ஃபீஸ் வந்து ரொம்பவே அதிகமா வரும். அதனால நீங்க டைரக்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுலயே கவர் ஆகிரும். ஓகேவா? ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1799. இந்த ஃபீஸ் வந்து எப்படி பே பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீமோட வாட்ஸ்அப் நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு உங்க போன்ல சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1799 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. நான் என்டிபிசி எக்ஸாமுக்கு எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் மேம், எனக்கு டெஸ்ட் மட்டும் தான் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 399. ஓகே, சோ இதோட வேலிடிட்டி உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸுக்கும் நீங்க 399 பே பண்ணியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பாத்தீங்கன்னா எல்லா மேக்ஸும் A to Z உங்களுக்கு கவர் ஆகிரும். மேக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக், ரீசனிங்ல உள்ள எல்லா டாபிக்கும் இப்ப A to Z கவர் ஆகிரும். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் கூட சேஞ்ச் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல இருந்து தான் ஃபுல்லா 25 கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் தனியா, ரீசனிங் தனியா, ரெண்டுமே மிக்சடா உங்களுக்கு 25 கொஸ்டின் கேட்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, புது சிலபஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு மேக்ஸ் ரீசனிங் மட்டும் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் சோ இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 1199. ஓகேவா? சோ எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சாலும் சரி, சோ லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, சோ குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் சோ எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கு ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த 2025ல எஸ்எஸ்சில இருந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்கிறதுக்கான கேலண்டரும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ எஸ்எஸ்சில வரக்கூடிய எஸ்எஸ்சியோட சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் எல்லா எக்ஸாமுமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு கவர் ஆகும். அதே மாதிரி ரயில்வேல வரக்கூடிய ஏஎல்பி, என்டிபிசி, குரூப் டி, டெக்னீஷியன், ஆர்பிஎஃப்னு A to Z எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். பேங்க் பிஓ அண்ட் கிளர்க் எக்ஸாம்ஸும் கவர் ஆகும். ஓகேவா? சோ அதே மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அதுக்கான கிளாஸஸும் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? ஒரே ஒரு கோர்ஸ் தான் எல்லா எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி கொடுத்திருப்போம். சோ வேலிடிட்டியும் பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? சோ இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க இல்ல நாளைக்கு நைட்டுக்குள்ள நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கு 1799 பே பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.
நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப இருந்து குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப நிதானமா படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா 4 மாசம் டைம் இருக்கு. நான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னு இருக்காதீங்க. ஏன்னா ஹால் டிக்கெட்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா முடிக்க முடியாது. சிலபஸ் வந்து நிறையவே இருக்கு. டே பை டே டெய்லி படிங்க. ரிப்பீட்டட் எஃபோர்ட் போடுங்க. கரண்ட் அஃபேர் வீக்கா இருந்தா கரண்ட் அஃபேரை படிங்க. அதே மாதிரி சயின்ஸ்ல வீக்கா இருக்கீங்க, ஜெனரல் அவேர்னஸ்ல வீக்கா இருக்கீங்கன்னா வீக் ஏரியாஸ் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதே மாதிரி படிச்சு முடிச்சவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுங்க. அந்த டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க எப்படிதான் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் எந்த லெவல்ல இருக்கீங்கிறத பாக்குறது ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு. கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.